நல்லது. நாங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை படித்து வருகிறோம். ஏற்கனவே 2 ஆய்வுகளை செய்துள்ளோம். இன்று அடிப்படை காரியங்களையும், அடுத்ததாக வருகிற புதன்கிழமை மற்றவைகளையும் நாங்கள் பார்ப்போம். நான் நியாயாதிபதிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முழுவதையும் படிக்க விரும்பினேன். ஆனாலும் நாங்கள் 8 தொடக்கம் 15 வசனங்களை இன்று ஆராய்வோம். அவர்கள் கானான் தேசத்திற்கு சென்ற பிறகு இது அவர்களின் வெற்றியின் ஆரம்பம். ஆனால் இன்று அதை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்ப்போம். அதற்கு முன்பதாக நான் உங்களிடம் கேட்க விரும்புகிற ஒரு காரியம்தான், உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவை பற்றி யோசித்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் பங்கு என்ன? உங்களது பங்கு என்ன? அதன் அடிப்படையில் சிந்தித்திருக்கிறீர்களா? பல சமயங்களில் நாம் தெளிவில்லாமல் நினைக்கிறோம். உண்மையில் எங்களுடைய பங்கை பற்றி நாம் நினைக்கவே மாட்டோம். கடவுள் என்னை உருவாக்கினார், ஆகவே அவர் எனக்கு நல்ல வாழ்க்கையை தர வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் அவரிடம் கேட்கும்போது எனக்கு உதவ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் தனிமையாக உணர்கிறேன் அல்லது நான் சிரமங்களை சந்திக்கிறேன், அதனால் எனக்கு நல்லதை கொடுப்பதே கடவுளின் பங்கு. இல்லாவிட்டால் அது நல்லதல்ல என சிந்திக்கிறோம் இல்லையா? அது உண்மைதான். மேலும் நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்தில், குறிப்பாக நீங்கள் வணிக நிறுவனத்தில் பணிபுரியும் ஒருவராக இருந்தால், நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் எதை முக்கியமாக கருதுவீர்கள்? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தை முக்கியமாக கருதுவீர்களா, இல்லாவிட்டால் அதனூடாக பெற்றுக்கொள்கிற பிரதிபலன்களையே நாங்கள் முக்கியமாக கருதுவோம். நீங்கள் பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளும் போது, உங்கள் நிறுவனத்தை நீங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லும் போது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கிறீர்கள். இது உங்களுக்கு சாதகமானதே. ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்துடனான உங்கள் உறவின் அடிப்படையில் அல்லது உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்ன? பிரதிபலன்களா அல்லது முடிவுகளையா நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள்? நீங்கள் எப்போதும் முடிவுகளை தான் எதிர்பார்ப்பீர்கள். நீங்கள் எப்போதாவது காரில் செல்லும் போது வாகன ஓட்டுநரின் இருக்கையிலிருந்து சிந்தித்திருக்கிறீர்களா? நீங்கள் போகும் இடத்தை அடையும் வரையிலும், நீங்கள் செல்லும் விதம், நீங்கள் எப்படி அங்கு செல்வீர்கள், செல்லும் பாதைகள், உண்மையாகவே இவைகளை அறிந்து கொள்வது முக்கியம். இல்லாவிட்டால் நீங்கள் செல்லும் இடத்திற்கு நான் எப்படியாவது உங்களை கொண்டு போய் சென்று விடுவேன் என்று சொல்லுகிற ஒரு வாகன ஓட்டுநருடன் நீங்கள் செல்வீர்களா? இல்லை, நீங்கள் செல்ல மாட்டீர்கள். எனக்கு தெரியவில்லை, நீங்கள் செல்லுகிற இடம் ஒரு வேளை அந்த இடத்துக்கு செல்ல முடியும், அதற்கு நேரங்கள் எடுக்க முடியும், கடினமாக இருக்கலாம், செல்லும் வழி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். இவ்வாறு அவர் கூறுவாரானால் உண்மையாகவே நீங்கள் அவரோடு கூட பயணம் செல்ல முடியுமா? இன்றைய வேத பகுதிக்கு செல்வோமானால், 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில், இப்போது யோசுவாவின் மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடம் விசாரித்ததை குறித்து நாம் அறிந்தோம். கானானியர்களுக்கு எதிராக போரிட முதலில் யார் போக வேண்டும்? வசனம் 2, கர்த்தர் சொன்னார், ஜூதா போக வேண்டும். இதோ நான் அந்த மனிதர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இப்போது இந்த வெற்றியின் ஆரம்பம். கடவுள் முடிவை கொடுத்தார். நம் விசுவாச வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் உண்மையிலேயே இயேசுவை விசுவாசித்தால் இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். இறுதியில் நீங்கள் பரலோகத்துக்கு செல்வீர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் இடையில் உள்ள செயல்முறை மிகவும் முக்கியமானது. அவர் சொன்னார், நானே அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் என்று. இப்பொழுது உங்கள் பங்கு என்ன? நீங்கள் யார்? ஆரம்பம் மற்றும் முடிவு என்ற கதாபாத்திரத்தில் நான் நடிப்பேன் என்கிறார் இயேசு. நிச்சயமாக அவர் செயல்பட்டு கொண்டுள்ளார். ஆனால் நாம் விளையாட வேண்டிய ஒரு பங்கு உள்ளது. சிலர் சொல்ல முடியும், இல்லை கடவுள் முன்னரே ஏற்கனவே எல்லாவற்றையும் தீர்மானித்து விட்டார், கடவுள் எல்லா வேலைகளையும் செய்கிறார், அப்படி சொல்ல முடியும். ஆனால் நாம் உண்மையில் கைகால்கள் கொண்டவர்கள் அல்லவா? எனவே நாம் செய்ய வேண்டிய பங்கு உள்ளது. நாங்கள் தீர்மானிக்கவில்லை, அவர் தீர்மானிக்கிறார். அந்த நிலத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று முடிவு செய்தார். நான் அதை உங்கள் கையில் கொடுத்தேன், நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இஷ்டவேலர்கள்
எப்படி இந்த வேலையை செய்து கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். கடவுள் நமக்கு ஒரு உடன்படிக்கையை தருகிறார். இறுதியில் அது என்னவாக இருக்கும் என்று கடவுள் சொல்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கை நம் வாழ்வில் எவ்வாறு நிறைவேறும்? எனவே நம் விசுவாச வாழ்க்கையில் அடிக்கடி மைய பகுதியில் வந்து அறியாமையினால் அது சரியா தவறா என எண்ணுகிறோம். பலர் என்னிடம் வருகிறார்கள், இங்கு உள்ளவர்கள் அல்ல, நிறைய பேர் என்னிடம் வந்து, பாஸ்டர் இப்படி செய்வது சரியா, இது பிழையா, இப்படியான கேள்விகள் என்னை மிகவும் ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு உள்ளாக்குகின்றது. மற்றும் நான் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கும்போது அதிகமாக நான் வருத்தப்படுகிறேன் இவைகளை குறித்து. இந்த உதாரணத்தை நான் முன்பே சொன்னேன் என்று நினைக்கிறேன். இப்படியாக கேள்விகளை கேட்கிறார்கள், புகைப்பிடிப்பது சரியா தவறா? ஏனென்றால் புகைப்பிடிக்காதீர்கள் என்று வேதாகமத்தில் எந்த இடத்திலுமே குறிப்பிடப்படவில்லை. நான் நேருக்கு நேர் இந்த கேள்விகளை தவிர்க்கிறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். எப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் நரகத்துக்கு செல்வீர்கள் என்று சொன்னால் தவறாகிவிடும். சில வேளை நீங்கள் எங்கள் தேவாலயத்திற்கு வருவதை கூட நிறுத்தி விடுவீர்கள். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே உங்களுக்கு நிரூபிக்க முயற்சிப்பது என்னவென்றால், பல சமயங்களில் நாங்கள் லட்சியவாத பதிலை தேடுகிறோம், ஒரு முழுமையான பதிலை தேடுகிறோம். இந்த கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன். இதை முன்பே கேட்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஒரு குத்துச்சண்டை வீரர் அல்லது ஒரு தடைகள வீரர் மிகவும் வலிமையான ஒரு நபர். அந்த வீரர் 3 கிலோகிராம் இறைச்சி சாப்பிடுவது பாவமா அல்லாவிட்டால் இல்லையா? ஒரு மாணவன் ஒரே இரவில் 3 திரைப்படங்களை பார்ப்பது பாவமா? அல்லாட்டி கிறிஸ்தவர் அல்லாத ஒருவர் 2 பாட்டில் ஒட்கா குடித்துவிட்டு மறுநாள் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாமல் தவிப்பது பாவமா இல்லையா? ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் கூட அதை செய்கிறார்கள். கிறிஸ்தவர் அல்லாதவர் அதை செய்வது ஏன் பாவமாக இருக்கும்? இப்போது நான் உங்களிடம் இதை கேட்கிறேன். ஒரு விளையாட்டு வீரர் போட்டிக்கு முன் ஒரு இரவு 3 கிலோகிராம் இறைச்சியை சாப்பிட்டு தகுதி நீக்கம் செய்யப்படுவாராயின் அது அவரது ரசிகர்களுக்காக, தனது வாழ்க்கைக்காக அவர் செய்யும் பெரிய ஒரு தவறு அல்லவா? இது செய்யக்கூடாத ஒன்று. இப்படியாக நான் சொல்லுவேன் என்றால், ஒரு மாணவருக்கு அடுத்த நாள் பரீட்சை இருக்கிறது, முந்தைய நாள் இரவில் அவர் 3 திரைப்படங்களை பார்ப்பாராயின் அடுத்த நாள் அவருக்கு அந்த பரீட்சையிலே ஆயத்தமாக முடியுமா? சரியான விதத்தில் முகம் கொடுக்க முடியுமா? இல்லை. அது அவரது தாய்க்கு அவர் செய்கிற பெரிய ஒரு துரோகமாக மாறிவிடுகிறது. ஒரு போதகர் புகைப்பிடிப்பதை பற்றி என்ன சொல்வீர்கள்? புகைப்பிடிப்பது பாவமில்லை என்கிறீர்களா? நான் புகைப்பிடிக்க ஆரம்பித்தால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இது எளிமையானது அல்ல. புகைப்பிடிக்க வேண்டாம் என்று வேதாகம் ஒருபோதும் கூறவில்லை. 2 பாட்டில் வொட்காவை ஒரு போதகர் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய நாள் இரவு என்ன செய்வது? எனவே எது சரி எது தவறு என்பது உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் திசை என்ன என்பதை பொறுத்தது. நீங்கள் போட்டியில் வெற்றியாளராக விரும்பினால் நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்களோ நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு பாடகராக இருந்தால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு இசை கச்சேரி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். முந்தைய நாள் இரவு கரோக்கியில் பாடி உங்களுடைய குரலை நீங்கள் குழப்பிக் கொள்ள மாட்டீர்கள் அல்லவா? எனவே வாழ்க்கையில் எனது நோக்கம் என்ன, எனது திசை என்ன என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். மக்கள் என்னிடம் இது சரியா தவறா என கேட்கிறார்கள். நான் கேட்க விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, உங்கள் திசை என்ன? மத்தேயு 7:22 உமது பெயரில் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லையா? உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்துகிறோம், உமது நாமத்தினால் பல அற்புதங்களை செய்கிறோம். நாங்கள் சரியானதை செய்கிறோம், கிறிஸ்தவர்களாக செய்ய வேண்டியது நாங்கள் செய்கிறோம். ஆனால் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பேய்களை விரட்டியது, அற்புத அடையாளங்களை செய்ததன் நோக்கம் என்ன? ஒருவேளை அவர்கள் அதை காட்டிக் கொள்வதற்காக செய்தார்களா? சில வேளை தங்களுடைய மகிமைக்காக அவர்கள் செய்திருக்கலாம். எனவே அதன் பிரதிபலனும் அதை கேட்டாற்போல் இருந்தது.
நீங்கள் என் வழிகளை பின்பற்றாததால் நீங்கள் என் வார்த்தையை பின்பற்றவில்லை. எனக்கு மிகவும் எரிச்சலூட்டும் விஷயம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் தலைமுடி வெட்ட செல்லும் பொழுது சில வேளைகளிலே நாங்கள் தலைமுடி வெட்ட ஆரம்பித்ததும் சிறிது நேரத்துக்கும் நாங்கள் தூங்கி விடுகிறோம். சிறிது நேரங்களில் திடீரென்று எழும்பி நாங்கள் கண்ணாடியை பார்க்கும் பொழுது எங்களுடைய முகத்தில் ஏதாவது வித்தியாசங்கள் தோன்றும் என்று சொன்னார், அல்லாவிட்டால் எங்களுடைய எங்களுக்கு எரிச்சலை ஏற்படும் விதத்தில் இருக்குமாயின் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உங்களிடத்தில் அவர் கேட்காமல் உங்களுடைய அழகான தலைமுடியை வெட்டியதால் உண்மையாகவே உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் மிகவும் எரிச்சல் அடைவீர்கள். மேலும் மோசமான காரியம் என்னவென்று சொன்னால் அதற்கு நீங்கள் பணம் வேறு செலுத்த வேண்டும். இப்போது நம்மை பற்றி நமக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டால் இறுதி முடிவை கடவுள் நமக்கு தருகிறார். நாம் எப்போதாவது கடவுளிடம் கேட்கிறோமா, கடவுளே நான் இதை எப்படி செய்ய வேண்டும், உங்களுடைய விருப்பம் என்ன, இதை எந்த பாணியில் பார்க்க விரும்புகிறீர்கள், நான் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உண்மையாகவே நாங்களும் இவ்வாறு கேட்க வேண்டும். தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கும் கடைசி பிரதிபலன் என்ன? நியாயாதிபதிகளின் காலத்தில் அநேக சந்தர்ப்பங்களில் இவ்வாறு நடைபெறவில்லை. பலர் தங்கள் நினைத்ததை சரி என்று செய்தார்கள், தங்கள் சுயத்தில் செயல்பட்டார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் இன்னும் உம்மை அழைக்கிறோம் என்றார்கள். நாங்கள் இன்னும் எங்களுக்கு பிரச்சனைகள் நேரும் பொழுது உங்களிடத்துல நாங்கள் வருகிறோம், நாங்கள் வேறு கடவுள்களை தேடி போகவில்லை, இன்னும் நாங்கள் உம்மை கைவிடாமல் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செய்தது அவர்களுடைய வழிகளின் அடிப்படையில். ஆனால் கஷ்டம் வரும்போது கடவுளிடம் வந்து ஜெபித்தார்கள். அந்த கடவுளுக்கு எந்த குறையும் இல்லை, ஆனபடியால் நான் உங்களை தேடினேன், என்னுடைய கஷ்டங்களின் போது இன்னல்களின் போது உங்களிடத்திலே வந்தேன், வேண்டிக் கொண்டேன் என நினைக்கிறார்கள். சில வேளைகளில் இன்று நாங்களும் இதே போல் சிந்திக்கிறோம். இதை நாங்கள் தெய்வ பக்திக்குரிய வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை என எண்ணுகிறோம். ஆனால் நாங்கள் அவ்வாறு வருவது எங்களுடைய தேவையின் அடிப்படையில் மாத்திரமே. இன்னும் நாங்கள் தேவனிடத்தில் வருவது எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்ட உடனே மாத்திரமே. ஆனால் ஆரம்பத்திலிருந்து தேவனுக்கு என்ன தேவையாய் இருந்தது, எதை அவர் விரும்பினார், நாங்கள் மறுபடியும் நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். இதோ அது நிறைவுற்றது, கடவுளின் பார்வையில் அது நிறைவேறி முடிந்தது. ஆனால் வசனம் 4 மற்றும் 5 கூறுகிறது, யூதா மேலே சென்றார், கர்த்தர் கானானியர்களையும் பெரிசியர்களையும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை தோற்கடித்தார்கள். அவர்கள் அபோனி பேசேக்கில் கண்டுபிடித்து அவர்களுக்கு எதிராக போரிட்டு கானானியர்களையும் பெரிசியர்களையும் தோற்கடித்தனர். அவர்கள் அவர்களை தோற்கடித்தனர், ஆனாலும் அதை முழுமையாக முடிக்கவில்லை. கடவுள் அதை முடித்திருந்தார், அது முற்றிலும் முடிந்தது என்று கடவுள் சொன்னார். இது 100% முழுமையானது. ஆனால் அவர்கள் அதை செய்த போது அவர்கள் அதை 100% நம்பிக்கையுடன் செய்யவில்லை. அவர்கள் செய்தார்கள். இது எப்படி என்றால், ஒரு முறை காதேசுக்கு வந்திருக்கும் பொழுது கடவுள் சொன்னார், அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்திலும் அவர் மீண்டும் சரியான விதத்தில் பேசியிருக்கிறார். ஏனென்றால், நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை நான் கொடுத்து விட்டேன், எனவே இது ஏற்கனவே முடிந்த ஒரு காரியம், உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். ஆனால் அவர்கள் இல்லை இல்லை, உள்ளே செல்ல முடியாது என்று சொன்னார்கள். இன்று நம் வாழ்க்கையுடன் இதை பற்றி சிந்திப்போம். நமக்குள் இருக்கும் நோய்களை பற்றி சிந்திப்போம். நம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி சிந்திப்போம். மேலும் இந்த கானான் நாட்டை, வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலத்தை நாம் எவ்வாறு கைப்பற்றுகிறோம் என்பதை ஒப்பிடுவோம். கடவுள் நமக்கு வாக்களித்த தேசம், இன்று தேவன் நமக்கு வாக்களித்த ஆசீர்வாதங்கள், அதை இஸ்ரவேலர்கள் எப்படி நிஜமாக்கினார்கள் என்பதை நாம் 16ஆம் வசனத்திலிருந்து 21 வரையிலான வசனங்களுடன் ஒப்பிடுவோம். 15 வரை படித்துள்ளோம், ஆனால் 16 முதல் 21 வரை இப்பொழுது போவோம்.
மோசையின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் ஜூதாவின் புத்திரரோடே கூட பேரீச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற ஜூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். ஜூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடு கூட போனான். அவர்கள் சேப்பாத்திலே குடியிருக்கிற கானானியரை முறியடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்துக்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். பின்னர் ஜூதா காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையையும், எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். கர்த்தர் ஜூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இரும்பு வந்தபடியினால் அவர்களை துரத்த கூடாமல் போயிற்று. அவர்களை முற்றிலுமாக அழித்தது போல் தெரிகிறது. ஆனால் அது அவர்களால் மக்களை வெளியேற்ற முடியவில்லை. ஏனென்றால் அங்கள் இருந்தன அல்லவா? இது ஒரு நல்ல காரியமா? கடவுள் நமக்கு கொடுக்கும் வேலையை நம்மால் முடிக்க முடியாத போது, அல்லது நம் பாவங்களை உண்மையில் நம்மால் வெல்ல முடியாத போது, அந்த சிறிய முட்டாள்தனமான சாக்கு போக்கு எப்போதும் நமக்கு இருக்கும். இரும்பு ரதங்கள் வைத்திருந்தனர். அதாவது 10 உளவாளிகள் உள்ளே சென்ற போது அவர்கள் பெரிய மனிதர்கள். இவர்களுடன் ஒப்பிடும் பொழுது நாம் வெட்டுக்கிளிகள் போன்றவர்கள். ஆனால் அவர்கள் உள்ளே சென்ற போது அவர்கள் அனைவரையும் அழித்து கொண்டிருந்தார்கள். இது ஆச்சரியமாக தெரியவில்லையா? அப்படியானால் யார் உண்மையாகவே பொய்யர்? அவர்கள் உண்மையில் உள்ளே சென்ற போது அங்கு அதே மக்கள் தான் இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் 2ஆம் தலைமுறையினராக இருந்ததால் திடீரென்று அவர்கள் பெரியவர்களாகிவிட்டார்களா? இல்லாவிட்டால் மரபணுக்கள் வேறுபட்டிருந்ததா? இல்லை. கடவுள் வாக்குறுதி அளித்தபடி அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து உள்ளே சென்ற போது அந்த மாபெரும் ராட்சசர்களை அழிக்க முடிந்தது இல்லையா? அந்த பெரிய மனிதர்கள் திடீரென்று அவர்கள் இரும்பு ரதங்களை வைத்திருந்ததால் வசனம் 20 இவ்வாறு தொடர்கிறது. மோசே வாக்குறுதி அளித்தபடி அவர்கள் ஹெப்ரோனை காலேபுக்கு கொடுத்தனர். மேலும் காலேப் ஏனோக்கின் 3 மகன்களை அங்கிருந்து வெளியேற்றினார். ஏனோக்கியர்கள் பெரிய மக்கள். ஆனால் பெஞ்சமின் மக்கள் எருசலேமில் வாழ்ந்த எபூசியரை துரத்தவில்லை. எனவே எபூசியர்கள் பெஞ்சமின் மக்களுடன் எருசலேமில் இன்று வரை வாழ்ந்து வருகின்றனர். எனவே அது எவ்வாறு முடிந்தது என்பதை காலேப் அவர்களுக்கு காட்டினார். அவர் அவர்களை வெளியேற்றியிருந்தார். காலேப்புக்கு அப்பொழுது வயது 80 வயது. அவர் அதை செய்து முடித்தார். இப்போது வசனம் 27 தொடர்வோம். வசனம் 27 கூறுகிறது, மனாசே கோத்திரத்தார் பெத்செயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊரின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் அந்த தேசத்தில் தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இங்கே திரும்ப திரும்ப வரும் காரியம் என்ன? அவர்களை வெளியேற்றவில்லை, அவர்களை துரத்தி விடவில்லை. மற்றும் அவர்களின் சாக்கு என்ன? நாங்கள் அவர்களை எங்கள் கடின உழைப்புக்கு பயன்படுத்த விரும்பியதால் நாங்கள் அவர்களை வெளியேற்றவில்லை, அவர்களை எங்கள் அடிமைகளாக அல்லது வேலைக்காரர்களாக பயன்படுத்தவும் என்றனர். சில சமயங்களில் நம்பிக்கையை காப்பாற்றுவது எளிதல்ல. மேலும் சில சமயங்களில் நமக்கு தேவையில்லாததை தூக்கி எறிய வேண்டியிருக்கும். நீங்கள் கடந்த காலத்திலிருந்து எல்லாவற்றையும் வைத்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையினரா? எங்கள் குடும்பம் மற்றும் எனது நண்பர்களுக்குள் ஒரு சில மக்களை நான் அறிவேன். அவர்கள் கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை தூக்கி எறிய முடியாதவர்கள். நீங்கள் அவர்களில் ஒருவராக இருந்தால் என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்கள் இதை தூக்கி எறியும் போது ஒரு நாள் எனக்கு இது தேவைப்படும் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். எனவே அதை நான் செய்ய மாட்டேன். ஒரு நாள் அது தேவைப்படும். இது எனது உணர்வு ரீதியாக மதிப்புகளை கொண்டுள்ளது. எனது பெரிய தாத்தா அதை எனக்கு கொடுத்தார். நாம் ஏன் அவற்றை வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு எப்போதும் காரணம் இருக்கிறது. ஆனால் ஆன்மீக ரீதியில் குறைந்தபட்சம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படாத விஷயங்கள், அவற்றை நாம் தூக்கி எறிய வேண்டும்.
அவை எங்கள் ஆன்மீக காணானியர்கள். இவைகள் தான் எங்களுடைய ஆன்மீக காணானியர்கள். எனது ஆன்மீக ஆரோக்கியம் நல்வாழ்வுக்கு எனக்கு நல்லதல்லவா? உங்களால் அவர்களை தூக்கி எறிய முடியுமா? மிருதுவான இருதயத்தோடு செய்ய வேண்டிய காரியங்கள் அதுவே. பரிசுத்தம், அர்ப்பணிப்பு. ஆபிரகாமை போல தடையாக இருக்கும் விஷயங்களை துண்டித்து விட வேண்டும். விசுவாச வாழ்க்கையில் குறுக்கு வழிகள் இல்லை. ஒன்று, நீங்கள் தேவனுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும், தேவனோடு கூட போராடி கொண்டு தேவனுக்குள்ளாக நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் பின்மாற்றம் அடைந்து அந்த வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பக்கமாக இருக்க வேண்டும். இது ஒரு பிரச்சனைக்குரிய காரியம். நீங்கள் அநேக நாட்கள் பின்மாற்றம் அடைந்தவராய் இருக்க முடியும். வசனம் 37, ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்ஷீப், எல்பா, ஆப்பி, ரேகோ பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. எனவே கானானியர்கள் இஸ்ரவேலர்களிடையே வாழ்ந்தனர். ஆனால் இப்போது உரிமையாளர் மாறிவிட்டார். இப்பொழுது ஆசேர் கோத்திரத்தினர் தான் உரிமையாளர்கள். அவர்கள்தான் இப்பொழுது கானானியர்களை ஆளுபவர்கள். உரிமை இல்லாதவர்களின் கீழாக இப்பொழுது இஸ்ரவேலர்கள் வாழ நேரிட போகிறது. இப்பொழுது அவர்கள் இருப்பது கூலியாட்களாக அல்லது கடனாளிகளாக. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்களோடு கூட இருக்க முடியும், இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி இருந்தார்கள். ஆனாலும் இது ஆரம்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக, பெரிய ஒரு சவாலாக அவங்களுக்கு இல்லாது போனாலும் பிற்பாடு பெரிதான பிரச்சனைகளுக்கு, பெரிதான சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நாங்கள் அவர்களை அழித்திருந்தோம், ஆனாலும் முழுமையாக அவர்கள் நம்மிடையே வாழ்கிறார்கள். குறைந்தபட்சம் அவர்கள் எங்களுடைய அடிமைகளாக சரி, எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். அவர்கள் எங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அதிகாரம் எங்களது கையில். எனவே கானானியர்கள் அந்த நாட்டில் தொடர்ந்து வாழ்ந்தனர். இது ஒரு நல்ல காரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் அவர்களுக்கு தோன்றினது. ஆனால் 27வது வசனத்தை மறுபடியும் பார்த்தால், இறுதி வரை கானானியர்கள் அந்த தேசத்தில் இருப்பதை காண முடிகிறது. கானானியர்கள் அங்கு தொடர்ந்து தங்குவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. இறுதியில் விஷயங்கள் தலைகீழாக மாறியது. பாவத்தின் ஒரு சிறிய விதையை நீங்கள் விட்டுவிட்டு அதை நான் கட்டுப்படுத்த முடியும் என்று சொன்னால், அதை ஏதாவது ஒரு நாள் உங்களை கட்டுப்படுத்த போவது உறுதி. அந்த பாவத்தின் அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது நிச்சயம். அது உங்களை கட்டுப்படுத்துவதற்கு முன்பதாக நீங்கள் அதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த இடத்தின் உரிமையாளர்களான இஸ்ரவேலர் அந்த ஜனங்களுக்கு தயவு காண்பித்து அவர்களோடு கூட வாழ்வதற்கு ஆரம்பித்தனர். இது நிமித்தமாக இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்தது என்று எங்களால் காண முடிகிறது. 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், நப்தலி கோத்திரத்தார் பெத்சிமேசின் குடிகளையும் பெத்னாத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்சிமேஸ், பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கட்டாயமாக வேலை செய்வோம் என்று. இந்த இடத்தில் இந்த பெத்சிமேசின் ஜனங்களின் வரலாற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது உருவ வழிபாட்டின் மையங்கள் என பெத்சிமேஸ் அறியப்படுகிறது. இஸ்ரவேலர் அதை பொருட்படுத்தவில்லை. உண்மையாக அவர்கள் இதை இலகுவாக எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் எண்ணினார்கள், இந்த ஜனங்களை எப்படி துரத்தி விட முடியாது, இவர்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். 34வது வசனத்தில் நடந்தது என்னவென்றால், எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க விடாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். இந்த இடத்தில் நல்ல மனிதர்கள் யார் என்று பாருங்கள். எமோரியர்களா, தான் புத்திரரா? தான் புத்திரர். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு நேர்ந்தது என்ன? அவர்களிடமிருந்து ஓடி போவது. உரிமையாளர்கள் தேவன் வாக்கு கொடுத்த தேசத்திலிருந்து ஓடி வேறு இடத்தில் வாழ்வது. தொடக்கத்திலேயே அவர்கள் எல்லா வழிகளிலும் துரத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஒரு சிலரை விட்டு விட்டபடியால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் வாழ்ந்தார்கள்.
பின்னர் விஷயங்கள் மாறியது. இஸ்ரவேலர்கள் கானானியர்களிடையே வாழ்ந்தனர். இப்போது கானானிய பழங்குடியினரில் ஒருவரான எமோரியர்கள் தானின் மகன்களை மலை நாட்டிற்குள் போகும்படி நெருக்கினார்கள். அவர்களை வெளியே தள்ளினார்கள். எங்கள் நிலத்துக்குள் வராதீர்கள் என்றார். அவர்கள் இதை இழந்தார்கள். வசனம் 35. எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் ஜோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள். அவர்கள் கட்டாய வேலையாட்களாக ஆனார்கள். இஸ்ரவேலர்கள் வெற்றி பெறுவதற்கு தேவன் அவர்களுக்கு உதவினார். வெற்றி பெறுவதற்கான அனைத்து வழிகளையும் முறைகளையும் வழங்கினார். அவர்களால் சாப்பிடக்கூட முடியவில்லை. ஆனாலும் தேசத்தில் இருந்து அதை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு முடியவில்லை. சில குடும்பங்களிலே நாங்கள் கண்டிருக்கிறோம், அம்மாக்கள் சாப்பாடு மேசையை ஆயத்தப்படுத்தி அவர்களுடைய பிள்ளைகளை சாப்பாடுக்கு அழைக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இது சாப்பிட்றீங்க. இது எவ்வளவு ஒரு அழகான காரியம். தேவன் சொன்னார், உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். உங்களுக்கு நான் சாப்பாடு மேசை ஆயத்தப்படுத்தி உங்களை அழைக்கிறேன். தேசத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறேன். நீங்கள் சென்று அதை அனுபவியுங்கள். தேவன் சொன்னார், நான் உங்களுக்காக முழு உணவையும் தயார்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது சந்தோஷத்தோடு கூட அதை அனுபவிப்பது. ஆனால் அவர்கள் எவ்வாறு அதை செய்வது, எவ்வாறு அதை அனுபவிப்பது, அவர்களால் அது முடியவில்லை. காரணம், அவருடைய சிறிய காரியங்களை பெரிய குழப்பத்திற்கு உள்ளாக்கி இருந்தார்கள். இந்த காரியங்களை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்ப்போம். தேவன் எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அப்படி ஒரு வெற்றி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முழுமையான வெற்றியா? இல்லாவிட்டால் 150%, 70%, 88% இல்லை, அது முழுமையான வெற்றி. எங்களுக்கு இன்னும் முழுமையான வெற்றியை அடைந்து கொள்ள தேவை இருக்கிறது. சில வேளை நாங்கள் சுகவீனம் அடையும் பொழுது, கடந்த நாட்களிலும் நானும் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஆனால் சில வேளை நான் அதை பெரிதாக சிந்தித்திருக்கிறேன். அதாவது பயங்கரமான நோய் ஒன்று எனக்கு வந்திருக்கிறது. சரீரத்தில் ஏதாவது ஒன்று விசித்திரமான ஒன்று இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஏதாவது கட்டியாக இருக்கலாம், ஏதாவது வைரஸாக இருக்க முடியும், இபோலா நோயாக இருக்கும் என யோசித்து நாங்கள் என்ன செய்வோம்? வைத்தியர்களிடம் சென்று பரிசோதிப்போம். சரீரத்திற்குள் இருக்கும் இந்த சிறிய காரியத்துக்கும் எங்களுக்கு விருப்பமில்லை. அப்படி ஏதாவது சரீரத்திற்குள் நோய் இருப்பதாக எங்களுக்கு தென்பட்டால் அது எங்களுக்குள் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாவிட்டாலும் நாங்கள் அவசரப்பட்டு எப்படியாவது அதை சரீரத்திலிருந்து அகற்றி போடதான் முயற்சிப்போம். நாங்கள் 6 மாதங்களாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எப்படி நாங்கள் 6 மாதங்கள் காத்திருப்பது? வைத்தியர்கள் சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு எப்படியும் இதில் பயம் ஏற்படும். நீங்கள் இப்பொழுது ஆவியில் புதுப்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனிதன். ஆனாலும் உங்களுக்கு இப்படி ஒரு சிறிய காரியம் உங்களுடைய ஆவிக்குள் ஒரு குழப்பத்தை கொண்டு வருகிறது. எதிர்காலத்தில் பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் சிந்திக்கிறீர்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்ல வேண்டும், பயப்பட வேண்டாம். இவ்வாறான சூழ்நிலைக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது? நான் நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் எனக்கு தெரியும் இதை எப்படி செய்வதென்று. எமோரியரின் எல்லை அக்ராபீமுக்கும் போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று. இந்த வசனத்தில் இருக்கிற பிழை என்ன? நாங்கள் மறுபடியும் 1 அதிகாரம் 9வது வசனத்துக்கு திரும்பினால், பின்பு ஜூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். பிரதானமாக எம்மோரியர்களே தாங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். இப்பொழுது எல்லா காரியங்களும் தலைகீழாக மாறியுள்ளது. அவர்களை துரத்தி அடிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முடியவில்லை. அவருடைய ஆற்றலிலும் வல்லமையிலும் எந்த குறையும் இருக்கவில்லை. அது அவர்களுடைய விசுவாசத்தில் இருந்த குறை, செய்ய வேண்டியதை செய்யாதிருந்ததினால் வந்த குறை. அது அவர்களுடைய இருதயத்தில் இருந்த பிரச்சனை. நீங்கள் எந்த அளவிற்கு தேவனை விசுவாசிக்கிறீர்கள்? கானானியர்கள் துரத்தி அடிப்பது யாருக்காக? அவர்கள் சொன்னார்கள், இவர்களும் எங்களோடு கூட இருக்கட்டும்.
எப்படியாவது நாங்கள் இருந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு கடினமான வேலைகள் செய்ய முடியும். எனவே அவர்களை நாங்கள் வைத்துக் கொள்வோம். அவர்களுக்கு இலகுவாக இருந்தபடியினால் இதை நாங்கள் செய்வோம் என்றிருந்தார்கள். ஆனால் தேவன் என்ன கட்டளை கொடுத்திருந்தார்? அவர்களை விரட்டி அடியுங்கள். அப்படி என்றால் நாங்கள் அதை செய்வது எங்களுடைய சுயத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இலகுவா இருக்கிறது, அப்படியா? எனக்கு திருப்தி, அது எனக்கு சந்தோஷம், அது எனக்கு லாபம் கொண்டு வருகிறது என்ற அடிப்படையை நாங்கள் செய்கிறோம். தேவனுக்காக செய்ய வேண்டுமா, இல்லாவிட்டால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவா? என்னுடைய இடமாக இருந்தாலும் நான் இப்படி செய்ய முடியுமா? நான் இதை செய்வது தேவனுடைய நோக்கத்திற்காகவா? என்னுடைய ஊழியத்தை செய்வது தேவனுடைய நோக்கத்திற்காகவா? தேவனுடைய நோக்கம் மிகவும் முக்கியம், அல்லாவிட்டால் என்னுடைய நோக்கத்திற்காகவா? பொருத்தனை நிறைவேற்றப்படுகிற தேசமாகத்தான் தேவனுடைய இருதயத்தில் இந்த தேசம் இருந்தது. தேவனுக்கு தேவையாக இருந்ததும் அதுவே. உண்மையாகவே தேவனை விசுவாசிக்கிற, தேவனுடைய சித்தத்தை அறிந்த ஜனங்கள், உதாரணமாக காலே போன்றவர்கள் முழுமையாக போட்டியிட்டவர்கள். ஆனால் இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம் சூழ்நிலைகள் மாறி இருக்கின்றது. எனவே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் வாசிப்போம் இறுதியாக மத்தேயு 15:19 எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும். இவைகள் திடீரென்று நடந்த காரியங்களா? இவைகள் தானாக எங்களுடைய வாழ்க்கையில் இடம் பெறுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த பட்டியலில் இருக்கிற காரியங்கள் இவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய இருதயத்திலிருந்து கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டிய பிரதானமான காரியங்கள். நாங்கள் பார்க்கிறோம், கானானியர்களில் 7 கோத்திரங்கள் இருந்தார்கள். இந்த இடத்தில் இருக்கிற 7 கோத்திரங்கள் போலவே நாங்கள் இந்த பாவங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து துரத்தி அடிக்க வேண்டும். இவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே விதைகளை போன்று வைத்திருப்பது கேடானது. பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூசணங்களும் தேசத்தை தயார்படுத்துவதும் பண்படுத்துவதும் யார்? தேவனுக்கு தன்னுடைய காரியங்களை செய்ய அவசியம் வேண்டுமான தேசத்தில் இந்த நிலத்தை பயன்படுத்துவது யார்? உண்மையாகவே தேவன் இப்பொழுதே அதற்கான ஆற்றலை கொடுத்திருக்கிறார். நண்பர்களே, தேவன் இப்பொழுதே அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இப்பொழுதே இந்த இடம் தேவன் கிரயத்தை கொடுத்து வாங்கிவிட்டார். அது அவருக்கு சொந்தமானது. எனவே இந்த நேரத்தில் நான் விருப்பமா இருக்கிறேன், எல்லோரும் இந்த ஜெபத்தை ஒன்றிணையும்படி. கண்களை மூடி சிறிது நேரம் சிந்தித்து பார்க்க முடியுமா? கானானியர்களை போன்று பிழையான பழக்க வழக்கங்கள், சந்தேகங்கள், எனது கோபம், என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய வாழ்க்கையில் காணப்படும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இவைகள் தான் என்னால் துரத்தி அடிக்கப்பட வேண்டிய கானானியர்கள். இந்த கானானியர்கள் என்னால் துரத்தி அடிக்கப்பட வேண்டியது அவசியம். தேவன் இப்பொழுதே எங்களுக்கு கூறியிருப்பது, நாங்கள் வெற்றியாளர்கள், எங்களுக்கு முடியும் கிறிஸ்துவோடு கூட அவர்களை துரத்தி அடிப்பதற்கு. உங்களுடைய கரங்களில் தேவன் வெற்றியை கொடுத்து விட்டார். அதை எடுத்து விசுவாசத்தோடு கூட பாவித்து வெற்றியுள்ள மனிதனாக வாழ்வோம்.